ஹாய் ஆல், எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த போல் நம்ம வெல்த் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வெல்த் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே வாட் இஸ் ரியல் வெல்த் அப்படின்றத வெல்த் சீரிஸ் பார்ட் 1 பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஆனாலும் நம்மளாட்டி இன்ன வரைக்கும் ஒரு சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமாக ஓடிட்டுருக்குது இந்த பணம் மட்டும்தான். பணன்றது என்ன? அதாவது ஒரு வெல்த் அப்படின்றது ஒன்லி பணம் மட்டும்தானா அப்படின்றது நமக்கு இன்னும் ஒரு புரியாத புதிராகவே ஓடிட்டுருக்கு. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளோ வீடியோஸ் பார்ப்போம், யூடியூப்ஸ் பார்ப்போம், ஸ்பீச் கேட்போம், நிறைய புக்ஸு படிப்போம், நிறைய அனுபவங்களை தெரிஞ்சுப்போம், நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருப்போம். ஆனாலும் எல்லாருக்குமே பணம்னா என்ன, அது எப்படி சம்பாதிக்கணுன்ற வழி எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஒருத்தரும் நம்ம எல்லோருமே அதை சம்பாதிக்க முடியறதில்ல, எல்லார் போலையும் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியறதில்ல. அதுக்கு என்ன காரணம்னு யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க, நானும் யோசிச்சிருப்போம். ஆனால் அது என்ன பண்ணுறது அப்படின்றது மட்டும் புரியாமையே அப்படியே இருந்திருக்கும். தோணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும், எப்படியாவது சம்பாதிக்கணும்னு எல்லாருக்குமே தோணும். ஆனால் அதுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நம்ம ரொட்டீன் லைஃப்பையே நம்ம நடத்திகிட்டே இருப்போம். அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஞானத்தோட ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, எதை செய்ய வேணும் அப்படின்றது தெரிகிறது அதுக்கு பேர் அறிவு. ஆனால் எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பேர் தான் ஞானம்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன செய்யணும் அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதில் தெரிஞ்சுக்கிறதுல தான் ஒரு மிகப்பெரிய சூட்சமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க. அது ஒரு கிளாஸ் ரூமில் 50 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. பிரேக் காரு பைக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறோம், பிரேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே ஒரு பதிலை சொல்கிறாங்க. வேகமாக போகிற வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்காக, சேஃப்டிக்காக அப்படின்ற எல்லா பதிலும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் எழுந்திரிச்சு வேகமாக போகிறதுக்காக அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே ஷாக்காக அவனை பார்க்குறாங்க. பிரேக்குன்றது ஸ்டாப் பண்ணுறதுக்கு தானே, பிரேக்குன்றது எப்படி வேகமாக போகிறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கும்போது, அந்த ஆசிரியரும் அந்த பையனை பாராட்டி அந்த பையன் சொல்கிறது தான் உண்மை, கரெக்டுன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. எல்லோரும் கிளாப் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, நம்ம பார்க்கும்போது நம்ம நார்மல் யூசேஜில் நம்ம பிரேக்குன்றது ஸ்டாப் பண்ணுறது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையுமே பிரேக்குன்றது இல்லைன்னா நம்மளாட்டி கொஞ்சம் கூட ஸ்பீடாக போக முடியாது. அப்படி போனோம்னா கண்டிப்பாக அந்த வாகனத்தை நிறுத்த முடியாது, கண்டிப்பாக அது ஆக்சிடெண்ட்டில் தான் போய் முடியும். பிரேக் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ, நமக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடில் எந்த இடத்துல போகணுமோ அப்படி நம்ம போய்க்கிறோம். அதே போல் தான் இந்த பணத்தோட சைக்காலஜியும். எல்லாருமே நினைக்கிறோம் பணம் டைரெக்டாக கிடைக்கக்கூடியது, பணத்தை நம்ம போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா நேரடியாக சம்பாதிச்சிடலாம், எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பணத்தை அதிகமாக சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒன்லி பணக்காரனுக்கு மட்டும்தான் முடியும், நம்மளாலாம் முடியாது, ஏமாத்துறவன், பொய் சொல்கிறவன், அது மாதிரி அரசியல்வாதியாக இருக்குவன், அவங்களாட்டி மட்டும்தான் முடியும், நம்மளாட்டி முடியாது அப்படின்ற 2 தாட்டுமே இருக்குது. அப்போ உண்மையிலே பணன்றது என்ன? ஒருத்தன் படிக்காதவனாக இருந்து அறிவே இல்லாமல் இருந்தும் அவனும் பணம் சம்பாதிக்கிறான், ஒருத்தன் ரொம்ப அறிவு இருந்து அவனும் பணம் சம்பாதிக்கிறான், எதுவுமே இல்லாதவனும் பணம் சம்பாதிக்கிறான். ஆனால் எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு வச்சுக்கிட்டு ஒரு நல்லபடியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு பணத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்க நம்மளாட்டி ஏன் பணத்தை சம்பாதிக்க முடியல அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். முதல்ல நம்ம பணம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பணத்தை வரவிடாமல் தடுக்கிற காரணங்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். மொதல் விஷயம் என்னன்னு சொல்லணுன்னா ஏக்கம். அதாவது எல்லாருக்குமே ஏக்கம். அந்த ஏக்கம்ன்றது எல்லாருக்குமே மனசை ஃபுல்லாக ஒரு குப்பை மாதிரி அடைச்சிட்டு அது நல்லது எதையுமே உள்ளே விடாத அளவுக்கு அவ்வளோவுக்கு நிரம்பி போயிருக்கு. அது நம்ம தப்பு கிடையாது, நம்ம வாழ்கிற சூழ்நிலை, வளர்கிற சூழ்நிலை எல்லாத்துலேயுமே எல்லாமே நமக்கு கிடைக்காத பொருளாக இருக்கனால எப்போதுமே ஏக்கம் நமக்கு ஏதாவது யாருமே கொடுக்காத சொத்தாக நமக்கு எப்போதுமே நிறைஞ்சிட்டே இருக்குது. அந்த ஏக்கம் என்ன பண்ணுது? அந்த ஏக்கம் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதப்ப நம்மளாட்டி முடியல அப்படின்ற கவலையை கொண்டு வருது. அந்த கவலை என்ன பண்ணுது? அப்படியே ஒரு விரக்தி, கோபம்,
அந்த கோபம் வந்து அடுத்தவனுக்கு அது கிடைக்கும்போது அதை அப்படியே பொறாமையாக மாற்றி விட்டுருது. இது மாதிரி ஒன்று தொடர்வினையாக நமக்கே தெரியாமல் நம்மளை எல்லாமே போட்டு அழுத்திட்டு இருக்குது. நம்ம மனசு ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்குது. அதனால தான் நல்ல விஷயங்களை நம்ம கேட்டால் கூட, நம்ம பண்ணணும்னு நினச்சா கூட, அந்த செகண்டு அதை கேட்கும் போது இருக்கிறத அதுக்கப்புறம் வந்து அது இல்லாமல் போயிடுது. முதல்ல வந்து மனசை வந்து காலியாக்குங்க. இவன் சம்பாதிக்கிறான், அவன் சம்பாதிக்கிறான், இங்கே போனால் சம்பாதிக்கலாம், அங்கே போனால் சம்பாதிக்கலாம், இப்படி பண்ணால் சம்பாதிக்கலாம், இப்படி பண்ணால் ஈஸியாக சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி எந்த எண்ணங்கள் இருந்தாலும் இந்த போராட்டங்களுக்குள்ளே அப்படியே சிக்கிட்டே இருக்கிறத முதல்ல விட்டுட்டு வெளியில் வாங்க. முதல்ல மனசை அமைதிப்படுத்துங்க. அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னதை வெற்றிக்காக என்ன பண்ணணும், அதாவது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த செல்வம் வந்து இந்த உலகத்தில் ரொம்ப பற்றாக்குறையாக தான் இருக்குது. எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு இல்லை. ஒருத்தவங்க இப்போ நம்ம ஒருத்தர் அதிகமாக சம்பாதிக்கிறான்னா அடுத்தவனோட சொத்தை தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற நிறைய வந்து ஒரு தவறான எண்ணங்கள் வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. உண்மையாமே அப்படி கிடையவே கிடையாது. செல்வம் வந்து இன்னும் எத்தனை பேர் சம்பாதிச்சாலும், இன்னும் எவ்வளோ பேர் எத்தனை தலைமுறை வந்தாலும் எல்லாருக்கும் தேவையான அளவில் இது புதுசாக உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்குது இந்த பூமியில். ஸோ அந்த எண்ணத்தை வந்து மாற்றிக்கோங்க. எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும். இங்கே வந்து அதுக்கு வந்து தகுதி, அதிர்ஷ்டம் அப்படின்ற எந்த ஒரு பிறப்பு அப்படின்ற எந்த ஒரு காரணமும் கிடையாது. யார் மனசு வந்து உழைக்கிறாங்களோ, யார் வந்து அந்த இயற்கை விதியோடு ஒத்திசைவாக போகிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த பணத்தை அடைய முடியும். அதுதான் உண்மையான விஷயம். சரி, ஓகே. இப்போது நம்ம பணம் சம்பாதிக்கிறது எதுக்காக முதல்ல யோசிப்போம். எல்லோரும் பணம் சம்பாதிக்கிறது விஷயம் ஒரு நல்லா சாப்பிட்ணும், வயிற்றுக்கு சாப்பாடு, அப்புறம் அப்புறம் போனால் குடும்பத்தை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் நமக்கு பிடித்த காரு, வீடு, ஏதாவது சொத்து இருந்தால் வாங்கணும், அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட படிப்பு முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், ஒரு கல்யாணம், ஒரு நல்ல காரியம் ஏதாவது பண்ணணும். அப்படியெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் மனசு நிம்மதியாக இருக்கணும், கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், கடைசி காலத்தில் நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வாழணும். ஆனால் இதில் நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறது இது எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் கடைசியாக வந்து உடல்நிலையை பார்க்கணும், ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையுமே என்னென்னா இது அப்படியே ரிவர்ஸாக, வாழ்க்கைன்றது இது அப்படியே ரிவர்ஸாக நடக்கும். நாம் எப்போ மனசு அமைதி நிலையை அடைகிறோமோ அதுக்கப்புறம் நம்ம உடம்பு நிலையை எப்போ கரெக்டாக பராமரிச்சுட்டு உடல் ஆரோக்கியமாக வச்சிட்ருக்கோமோ அதுக்கப்புறம் இது ஒன்றா வர ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான விஷயம். இப்போது பணத்தை பற்றி பார்ப்போம். பணத்தை வந்து நம்ம எப்படி வந்து சம்பாரிச்சிட்ருக்கோம், பணன்றது என்ன அப்படின்றத சம்பாரிச்சிட்ருக்கோம் அப்படின்னா, பெரும்பாலானவங்க நம்ம வந்து நேரத்தை கொடுத்து பணம் சம்பாரிச்சிட்ருக்கோம். நேரத்தை வந்து பணமாக மாற்றிட்டுருக்கோம். எவ்வளோ நேரம் உழைக்கிறோமோ அவ்வளோ நேரத்துக்கு பணம். அது இல்லாமல் சில பேர் வந்து உண்மையான பணத்தோட வரையறை என்ன அப்படின்னா, பணன்றதுக்கு சரியான விளக்கம் என்ன அப்படின்னா, பணம் என்பது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் உயர்ந்த மதிப்பு கூட்டு செயலுக்கு அவர்கள் அளிக்கும் சன்மானம் அல்லது பதிலீடு. இதுதான் உண்மையானமே பணன்றதுக்கான டெஃபினிஷன். ஆனால் வந்து நம்ம இப்போ எப்படி சம்பாரிச்சிட்ருக்கோம், பணத்தை வந்து எப்படிலாம் சம்பாரிச்சிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம நேரத்தை கொடுத்து சம்பாதிக்கிறோம், நம்ம திறமையை கொடுத்து பணமாக சம்பாதிக்கிறோம், நம்ம உற்பத்தியை கொடுத்து பணமாக மாற்றுறோம், நம்ம விற்பனையை செய்து பணமாக மாற்றுறோம், சேவையை கொடுத்து பணமாக மாற்றுறோம். இது எல்லா வழியிலையும் பணமாக மாற்றிட்டுருக்கோம். ஆனால் பெரும்பாலானவங்க எல்லாருமே இதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நேரத்துலேருந்து தான் பணம் சம்பாதிச்சிட்ருக்கோம். சரி, இது எல்லாமே சம்பாதிக்கிறோம். உண்மையில் பார்க்க போனால் இந்த பணன்றதை வச்சு நம்ம என்னென்னவா மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் 4 விஷயம் வந்து, ஒன்று நேரமாக மாற்றுறோம். நமக்கு தேவையான நேரம், சுதந்திரம், நேரம், ஆரோக்கியம், மனநிறைவு. இந்த 4 விஷயங்களை தான் வந்து நம்ம பணத்து மூலயமா பெறுறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த 4 விஷயத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம மற்றவங்ககிட்டேருந்து கொடுத்து அதை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பண்டமாற்று பை ப்ராடக்டாக மட்டும்தான் பணன்றது இருக்குது. ஆக்சுவலி பணம் மட்டுமே யாருக்குமே நிம்மதியாக தரதே கிடையாது. பணத்தை வச்சுட்டு எவ்வளோ தான் நீ கீப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் அதை வச்சு நீ ஒரு பொருளை வாங்கி, ஒரு காரை வாங்கி, ஒரு வீடை வாங்கி, ஒரு உனக்கு தேவையான ஒரு சந்தோஷமான ஒரு செயலை செஞ்சு ஏதோ ஒரு டூர் போகிறதோ, ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பார்க்குறதோ, குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதோ, சீக்கிரமாக வந்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கிறதோ, நம்ம விருப்பப்படி நம்ம எந்த நேரத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய, அதை மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட நேரம் இருந்ததுன்னா அதுதான் உண்மையான பணம்னு சொல்லுவாங்க. அதை அனுபவிக்கிறதுக்கு சரியான உடல்நிலை இருக்கணும். அதோட மனசும் வந்து நல்ல நிலைமையில் ஆரோக்கியமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்காக மட்டும்தான் நம்ம பணத்தை தேடி ஓடிட்டுருக்கோம். சரி, ஓகே.
இந்த பார்ட்டில் பணன்றது என்னன்றதை பேசிக் பார்த்துட்டோம். ஓகே, இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்குது, அதை எப்படி ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு சீரீஸ்லேருந்து பார்ட் பை பார்ட்டாக பார்ப்போம். எல்லோருக்கும் நன்றி.